الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات رفيع الدرجات، وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات. إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواك. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أبغض الحلال إلى الله الطلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. போற்றி புகழ்வதற்கு நாவையும், பணிந்து குனிந்து சிரம் சாய்ப்பதற்கு, அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கு, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்களாகவே செய்து கொள்வதற்குண்டான உயிரையும் உடம்பையும் உறுப்புகளையும் உலக வாழ்க்கையையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எண்ணிலே அடங்காதவன். இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்றவன். படைப்பினங்களிலே உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக மனித சமுதாயத்தை ஆக்கியவர். இந்த மனித சமுதாயம் நேரான சீரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி நன்மாராயமும் சொன்னவன். அவனை புகழ்கிறேன், அவனிடமே உதவியும் கோருகிறேன். அடுத்து உலகத்துக்கு அருளாக இந்த உம்மத்துக்கு உம்மி நபியாக வந்துதித்த வல்லலம் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் இணையற்ற தியாகத்தை, ஒப்பற்ற உலக வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களின் தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், நல்வழி நடந்தவர்கள், சாலிஹான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாகும். புனிதமான ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விடுமுறை நாளாக இருந்தாலும் தங்களுடைய வேலை வெற்றிகளை எல்லாம் விட்டுவிட்டு நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து மிக மிக அமைதியாக ஒழுக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பு நிறைந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நல்லவர்களே, சீரேவிகளே, வாலிபர்களே, மிக மிக அதிவேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய கால உலக வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய நிலையான சுவர்க்கலோகத்தின் வெற்றியையும்
அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அருமை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் இந்த மிம்பர் மேடையிலே பேசக்கூடிய நானும், இங்கே அமர்ந்து இங்கே பேசக்கூடிய விடயங்களை செவிதாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பேசுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், கேட்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல், அன்றாடம் 24 மணித்தியால வாழ்க்கைக்குள்ளே பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை எடுத்து செயலாற்றுவதன் மூலமாகத்தான் இம்மையிலும் வெற்றி பெறலாம், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான சுவர்க்கலோகத்தின் சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்ற நல்ல செய்தியை இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே உங்களையும் என்னையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வல்லரம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலகத்திலே நானும் நீங்களும் மனிதனாக வாழுகின்ற பொழுது எப்படியான நலவான நல்ல கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மனிதனாக வாழுகின்ற பொழுது எப்படியான விடயங்களை விட்டு தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் அது குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையின் மூலமாகவும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றதோ அப்படியான நல்லவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும் தீயவற்றை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விடயத்திலும் முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். தக்வாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, வாலிபர்களே, சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை மிம்பர் மேடையிலே இமாம் குத்பா பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் மூசலாடக்கூடிய ஒரு விடயம்தான் இன்றைய குத்பா பிரசங்கம் என்ன சம்பந்தமான பேச்சு, எந்த தலையங்கத்திலே பேசப் போகிறார் என்பதுதான் உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கு. இன்றைய குத்பா பிரசங்கம் அதனுடைய தலைப்பு நிக்காகவும் விவாகரத்தும் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கிறது. நிக்காகவும் டிவோர்ஸும், நிக்காகவும் தலாக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைய குத்பா பிரசங்கத்தினுடைய சாரம்சம் அமையப்பெறுகிறது. கண்ணியமான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, 1447 வருடங்களுக்கு முன்னாலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையின் சட்டதிட்டங்களை படித்துக் கொடுத்து, இதுதான் உங்களுடைய உம்மத்துக்கும் இந்த சட்டத்தை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹீயின் மூலமாக இறக்கி வைத்தார். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சட்டதிட்டங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடந்து தானும் செய்து தன் சமுதாயத்துக்கும் எட்டி வைத்தார்கள். எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். எத்தனையோ தலைவர்கள் உலகத்துக்கு வந்தார்கள், ஆனால் அவர்களிலே எத்தனையோ பேர் சொன்னார்களே தவிர வாழ்க்கையை எடுத்து நடக்கவில்லை. எத்தனையோ பேர் வாழ்க்கையை எடுத்து நடந்தார்கள், தன் சமுதாயத்துக்கு சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிக்கவும் செய்தார்கள், போதிக்கவும் செய்தார்கள். சாதனை பெரியதா போதனை பெரியதா என்று ஒன்றோடு ஒன்று பிரித்துக் காட்ட முடியாத அளவுக்கு வல்லல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருந்தது. கண்ணியமான சீதேவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள்,
ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத, அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அபகலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய விடயம் என்ன? ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான், அல்லாஹ்வை கோபமூட்டுகிறது. அல்லாஹ் விபச்சாரத்தை பற்றி சொல்லுகின்ற போது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. வட்டி வாங்காதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், களவு எடுக்காதீர்கள் என்றால் என்னெல்லாம் சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்கின்றார். மேலான சீரேவிகளே, இப்படியெல்லாம் அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாவங்களின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய ஒரு விடயம், ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் அது தலாக் என்றார்கள், விவாகரத்து என்றார்கள், டிவோர்ஸ் என்றார்கள். இந்த தலாக் நானும் நீங்களும் வாழக்கூடிய இதே சமுதாயத்திலே, இதே பின்னணியிலே, இந்த ஒரு மனிதன் கடைக்கு போய் ஒரு சீனியை வாங்கி, எதையாவது ஒரு பொருளை வாங்கி தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதோடு கடைக்காரரிடத்திலே போய் இந்த பொருள் எனக்கு தேவையில்லை, திருப்பி பணத்தை கொடுங்கள் என்று சொல்வதைப் போல இந்த விவாகரத்து டிவோர்ஸ் நடக்கிறது. கணவனும் மனைவியும் 5-6 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 2 பேரும் காதி நீதிபதியிலே போகிறார்கள். எங்களுக்கு வாழ முடியாது, ஏனென்றால் எங்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எனவே நாங்கள் இருவரும் சமாதானமாக புரிந்து கொள்கிறோம் என்று போய் இருக்கிறார்கள். நான் சொல்லுவது ஒன்றும் கதையும் அல்ல, உங்களை நேரம் போக்குவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வரலாறும் அல்ல, சஹாபாக்களிலே நடந்த நிகழ்வுகளும் அல்ல. நானும் நீங்களும் எந்த சமுதாயத்திலே வாழுகிறோமோ இந்த சமுதாயத்திலே நடக்கக்கூடிய கவலையான விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் நம்முடைய 7 பரம்பரைகளையும் பாதுகாக்க வேண்டும் இந்த டிவோர்ஸுடைய விடயத்தில். ஆமீன் என்று சொல்லுங்கள். மேலான சீரேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, ஒரு நிக்காஹ் என்பது அது பல முயற்சிகள், பல அழுகைகள், பல தொழுகைகள், அவைகளுக்கு பின்னாலேதான் நடக்கிறது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் தான், ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தஹஜ்ஜுடைய தொழுகைகளை தொழுது அழுகிறார்கள். பல உம்ராக்களை, ஹஜ்ஜுகளை செய்யக்கூடியவர்களுக்கு போய் கையை பிடித்து என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள் என்கிறார்கள். பல சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறார்கள், பல சதக்காக்களை, தான தர்மங்களை கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னாலே பள்ளி வாசலுக்குள்ளே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை போன்று வாழ வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனையோடுதான் ஒரு நிக்காஹ் வைபவம் முடிவடைகிறது. எந்த பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுத்து அவர்கள் 2-3 நாள் வாழ்க்கையோடு, 1 வாரம் 4 வார வாழ்க்கையோடும், 1 மாதம் 3 மாத வாழ்க்கையோடும், 1 வருடம் 2 வருட வாழ்க்கையோடு மகள் திரும்பி மீண்டும் வீட்டுக்கு விவாகரத்தோடு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. எல்லோரும் தங்களுடைய கஷ்டங்களுக்கு மேலாலே பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களுடைய நல்ல காரியங்களை பார்ப்பதிலும் தான் சந்தோஷம் அடைகிறார்கள். அதை விட கவலையான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? எந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுத்து நிக்காஹ் செய்து வைத்து திருமண மண்டபத்தில் அவர்களை இணைய வைத்து, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சில கட்டங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும்.
பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஏராளமான பயான்கள் பேசுகிறோம். அவர்களுடைய கடமை என்ன, அவர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. ஆனாலும் பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட்டோம். சீரடிகளே, பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் பிள்ளைகள் விடயத்திலே கொஞ்சம் குனிந்து பழைந்து போவதற்கு மறுக்கிறோம். கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதற்கு மனமில்லை. கொஞ்சம் நம்முடைய கௌரவத்தை விடுவதற்கு விருப்பமில்லை. நம்முடைய மரியாதையை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை. ஏன்? அவனோடு வாழாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டுக்கு என்னுடைய மகள் வாழாவெட்டியாக வரலாம், ஆனால் மருமகனோடு நான் போய் பேச மாட்டேன். மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, இந்த விவாகரத்து என்பது ஒரு ஆய்வு செய்தார்கள். இதே கொழும்பு பிரதேசத்திலே கொழும்பு 1 கொழும்பு 15 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த பகுதிக்குள்ளே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிக்காஹும் விவாகரத்தும் என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்யப்பட்ட பொழுது ஒரு மாதத்துக்கு உதாரணமாக 300 நிக்காஹ் நடைபெறுகிறது என்றால் அதை விட 2 மடங்கு விவாகரத் தலாக் டிவோர்ஸ் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் ஹலாலாக இருந்தும் ஏற்படக்கூடிய விடயங்கள் நடைபெறுகிறது என்றால் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, இந்த விவாகரத் ஏன் நடக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களே, உங்களிடத்திலே ஒருவன் தன்னுடைய ஒரு கண்ணை குருடாக்கி, என்னை அங்கே இருக்கக்கூடிய ஒருவன் என்னுடைய கண்ணை குருடாக்கி விட்டான் என்று வந்து சொன்னாலும் அங்கே இருப்பவனை தீர விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஏனென்றால் இங்கே வந்தவன் அங்கே இருப்பவனுடைய 2 கண்ணையும் குருடாக்கி விட்டு வந்திருப்பான். எனவே தீர்க்க விசாரிக்காமல் முடிவுக்கு வந்து விடாதீர்கள் என்றார்கள். காதி நீதிபதிகள் வேலிகளே, வேளாண்மையை மேலக்கூடிய உலகத்திலே இருக்கிறோம். எந்த வேளாண்மையை பாதுகாப்பதற்காக வேண்டி வேலிகளை போடுகிறோமோ அந்த வேலிகளே வேளாண்மையை மேயக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காதி நீதிபதிகள் என்பது அது சாதாரணமான விடயம் அல்ல, சாதாரணமான பக்குவப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அந்த காதி நீதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் ஒரு பயங்கரமானது. காதி நீதிபதிகள் கிடைத்த உடனேயே பாய்ச்சோடு பந்திடக்கூடிய விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களிலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலான நல்லவர்களே, எத்தனையோ விவாகரத்து வருகிறது. அதிலே பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு காரணம் தான் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உம்மாவும் வாப்பாவும் மாமாவும் மாமி நாட்டாமை வேலை செய்து கரத்தை இழுத்து மூட்டை தூக்கி காரியங்களிலே இரவு பகலாக செக்யூரிட்டி வேலை செய்து இப்படியெல்லாம் நடத்தப்பட்ட திருமணங்கள், இப்படியெல்லாம் இருந்த எத்தனையோ நிக்காஹ்கள் 2, 3, 4 ஒரு வார வாழ்க்கையிலே மகள் விவாகரத்து கேட்டு வீட்டுக்கு வருகிறார் என்றால் எவ்வளவு கவலையான விடயம். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களுடைய கண்ணீருக்கு நானும் நீங்களும் ஆளாகிவிடக் கூடாது. அவர்கள் கையெழுத்து பதுவா செய்ய தேவையில்லை. அவர்களுடைய மனம் நோங்குதலே நமக்கு பதுவா. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை அவனுக்கே ஹராமாக்கிக் கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் ஸுல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸுல்ம, இந்த அநியாயம் துலுமாத்துன் யௌமல் கியாமா,
நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவர்க்கம் போவதற்கு அது இருளாக இருக்கும் என்றார். சொர்க்கத்தின் பாதையை அநியாயம் செய்தவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் அந்த பாதை அவர்களுக்கு இருளாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, டிவோர்ஸ் என்று வரக்கூடிய எத்தனையோ விடயங்களை பார்க்கின்ற பொழுது, சிலரை விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழவே விரும்புகிறோம். என்னுடைய வாப்பாவினுடைய சில வார்த்தைகள் என்னுடைய கணவனை போய் சந்திப்பதை, அவரோட வாழ்க்கை நடத்துவதை தடுக்கிறது. என்னுடைய வாப்பா சொல்லுகிறார், மகளே, நீ அவனோடு வாழ்க்கைக்கு போனால் நான் உனக்கு வாப்பாவும் இல்லை, நீ என்னுடைய மையத்துக்கும் வரக்கூடாது. அதனாலே எனக்கு அவரோடு வாழ முடியாது, ஏனென்றால் என்னுடைய வாப்பா எனக்கு முக்கியம் என்கிறார். இது பெண்ணிடத்தில் வரக்கூடிய விடயம். ஆம்பளை பிள்ளை சொல்லுகிறார், என்னுடைய உம்மா என்னுடைய மனைவியோடு வாழ வேண்டாம் என்கிறார்கள். என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் எந்த தகராறும் இல்லை, சந்தோஷமாகவே வாழுகிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது, கணவன் மனைவி என்றால் அப்படித்தானே. ஆனால் என்னுடைய உம்மா சொல்லுகிறார், மகனே, நீயும் அவளோடு வாழக்கூடாது, அதனாலே நாங்கள் பிரிந்து வாழுகிறோம் என்கிறார்கள். சீதேவிகளே, இப்படி பெற்றோருடைய தலையீட்டின் மூலமாக எத்தனையோ வாழ வேண்டிய குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ வாழ வேண்டிய குடும்பங்கள் தலாக்கிலே போகிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் சந்தித்தால் நாளை மறுமையிலே நம்முடைய நிலை என்ன செய்வீர்கள்? நம்முடைய பிள்ளைக்காக வேண்டி நம்முடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியாதா? நாம் 1000 வருடம் வாழ வந்தவர்களா? இந்த உலகத்திலே 1000 வருடத்தை விட அதிகமாக வாழ வந்தவர்களா? நம்முடைய முனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் எங்கு போய்விட்டார்கள்? மண்ணறையிலே போய் இருக்கிறார்களே சீதேவிகளே. நாம் இந்த கணம் மௌத்தாகிவிட்டால் நம்மை கொண்டு போய் மண்ணறையிலே மண்ணை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். நம்முடைய ஆணவம் எங்கே, அகம்பாவம் எங்கே, கௌரவம் எங்கே? அங்கே வெற்றிக்கும் இல்லை, தலைவனியும் இல்லை, பாயும் இல்லை, மண்ணிலே படுக்க வேண்டி வரும் சீதேவிகளே. இதற்குள்ளே தானே நம்முடைய ஆணவம். இந்த ஆணவத்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி கொஞ்சம் விட்டுக் கொடுக்க கூடாதா? இந்த கோபத்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி விட்டுக் கொடுக்க கூடாதா? இந்த கௌரவத்தை, இந்த முயற்சி வைராக்கியத்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி விட்டுக் கொடுக்க கூடாதா? நாம் கண்ணை மூடிவிட்டாலும் அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து நாளை நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். சீதேவிகளே, மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, 2 பக்கங்களும் குற்றங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் நமக்கு முன்னாலே வாழ்ந்த முன்னோர்கள், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த காலங்களில் எல்லாம் விவாகரத்து என்பது மருந்துக்கு கூட இல்லாமல் இருந்தது. 1,000,000 கூட விவாகரத்து இல்லை. ஒரே கணவன், ஒரே மனைவி, பல பிள்ளைகளாக சமூகத்திலே நல்லவர்களாக வளர்த்து நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள். இன்றைய சமூகத்திலே வயோதிபர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சீதைகள் எவ்வளவு நல்ல குணமுள்ளவர்கள். அந்த காலத்திலே இன்டர்நெட் இருந்ததா, கம்ப்யூட்டர் இருந்ததா, வாட்ஸ்அப் இருந்ததா, வைபர் இருந்ததா, பேஸ்புக் இருந்ததா? இல்லை. மேலான சீதேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே, குடும்பம் என்று இருக்கின்ற பொழுது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். மாமனாரை மருமகனுக்கு பிடிக்காது, மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது, மருமகனுக்கு மாமனாரை பிடிக்காது. இப்படித்தானே வாழ்க்கை. எல்லோரும் ஒரு முயற்சி கௌரவத்திலே இருந்து விட்டால் அங்கே குடும்பங்கள் ஒன்று சேர முடியுமா? யார் விட்டுக் கொடுப்பது? யார் விட்டுக் கொடுப்பது? வாழ வேண்டிய 2 பிள்ளைகளும் கவலையிலே அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், வாழ வேண்டிய வயதிலே உம்மா அப்புக்காக வேண்டி வாழ்க்கையை இழந்திருக்கிறார்களே சீதேவிகளே. என்ன நியாயம்? என்ன நியாயம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கொஞ்சம் மருமகளை மன்னிக்க முடியாதா?
நம்முடைய பிள்ளைக்காக வேண்டி மருமகனை மன்னிக்க முடியாதா? நாளை அவர்கள் துவா செய்வார்களே, நான் இப்படி இருந்தும் என்னுடைய மாமியார் என்னோடு இவ்வளவு நல்ல குணமாக நடந்து கொண்டார்கள் என்று நம்மை நாளை அடுத்த வருடத்திலே சொல்லுவார்களே துவா. என்னுடைய மாமனாரோடு நான் இப்படி முரட்டுத்தனமாக நடந்தும் என்னுடைய மாமனார் பணிந்து வளைந்து குடிந்தே வருவார். என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி மருமகன் சொல்லுவாரா இல்லையா? பிள்ளைகள் நல்ல வாழ்வார்களே சீதேவிகளே, கண்ணியமான நல்லவர்களே, பெரியவர்களே, சீதேவிகளே. ஒருவருக்கு சீனி நோய் வந்திருக்கிறது. அவர் டாக்டரிடத்திலே போகிறார். காலிலோ கையிலோ ஒரு புண் வந்திருக்கிறது. அந்த டாக்டர் என்ன செய்வார்? அவருக்கு மாத்திரைகளை கொடுப்பார், சோதிப்பார், பார்ப்பார். அந்த மாத்திரைகளை கொடுத்து பல முறை முயற்சி செய்வதற்கு பின்னாலேதான் அவருடைய கையிலோ காலிலோ சில ஆபரேஷன்களை செய்வார். அந்த விரலையோ காலையோ கையையோ அகற்றுவார் பல முயற்சிகளுக்கு பின்னால். அதே போல வாழ்க்கை என்று வருகின்ற பொருளோ நாம் அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில இஸ்லாமிய நாடுகளிலே, வெளிநாடுகளிலே திருமணத்துக்கு முன்னாலே யாரெல்லாம் திருமண மண்டத்திலே இழைகிறார்களோ அவர்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. திருமணம் என்றால் என்ன? மாமியார் வீட்டிலே போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாமனார் என்பவர் யார், அவர் என்னுடைய தகப்பன், மாமியார் என்பவர் யார், தாய்க்கு அடுத்த கணம் என்ற விடயங்கள், வாழ்க்கை பாடங்கள் கற்பிக்கப்பட்டுத்தான் அவர்களுக்கு கல்யாண பந்தம் என்ற இணையத்திலே அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள், சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அப்படியான நிலைமைகள் நம்முடைய நாட்டிலும் முஸ்லீம் கிராமங்களிலே பள்ளிவாசல்களிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கூறார்கள் ஆலோசனை செய்யுங்கள். எல்லாம் செய்கிறோம், விலை உயர்ந்த காடு அடிக்கிறோம், விலை உயர்ந்த திருமண மண்டபங்களை ஹோல்களை புக் பண்ணுகிறோம். ஆனால் பிள்ளைகள் நாளை வாழ வேண்டிய வாழ்க்கை திட்டம் பாடங்களை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். அதனாலே மகள் 3 நாள் 4 நாள் 10 நாள் 1 மாத வாழ்க்கையோடு விவாகரத்து பெற்றவர். யார் ஊர் பேர் தெரியாதது என்பதனாலே சொல்லுது. ஒரு இடத்திலே ஒரு டிவோர்ஸ் நடந்தது, ஒரு தலாக்கு நடந்தது. அவர் ஒரு ஆணின் முதலிரவிலேயே அந்த பெண் சொல்லியிருக்கிறாள், எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் முடியாது கல்யாண முதலாவது இரவில். ஏனென்றால் நான் ஒருவரை காதலித்தேன். கலை அல்ல சீரழிவுகளை, கவலையோடு சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருந்தால் ஏன் சீரழிவுகள், ஏன் நிக்கா பள்ளிவாசலுக்குள்ளே, எதற்காக வேண்டிய வலிமா விருந்துகள், ஏன் செலவுகள் முயற்சிகள்? அப்படி இருந்தால் தேடி பார்த்து ஒப்பந்தம் செய்து அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் முடித்து கொடுத்தல் பரவாயில்லை. எவ்வளவோ குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீசுகள் சொல்லி பார்த்தார்கள், ஏற்க மறுக்கிறது உள்ளம். வாழாமலேயே விவாகரத்து கேட்டு வந்து நிற்கிறது இந்த சமுதாயம். ஆலிமுடைய நிலை என்ன, அவருடைய செலவுகள் என்ன, பெண் வீட்டார்கள் செலவழித்த செலவு என்ன, இதற்கு போய் இப்படி செலவு செய்தார்கள், இப்படியும் நடக்கிறது. எனவே பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளை கண்காணிப்பதிலே உற்று நோக்குங்கள். அல்லாஹ் தந்த அந்த செல்வ பாக்கியங்களை நாம் ஏதோ தானோ என்று வாழ்ந்து விட்டால் நாளை மறுமையிலே அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய 7 பரம்பரைகளையும் இந்த தலாக் என்ற விவகாரத்திலிருந்து பாதுகாப்பானார். யாரெல்லாம் அப்படி குடும்பங்களை கோபித்துக் கொண்டு எங்களாலே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரிந்திருக்கிறது என்ற அடிப்படையில எந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறீர்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய அந்த முரட்டு கௌரவத்தை விட்டுக் கொடுங்க. கொஞ்சம் தனிமையிலே இருந்து யோசியுங்கள். நான் சொல்லக்கூடிய விடயத்தை யாரும் இல்லாத நேரத்திலே உங்களுடைய அறையிலே அல்லது பள்ளிவாசலிலே ஒரு தனிமையிலே இருந்து என்னுடைய ஒரு சின்ன கோபத்தினாலே என்னுடைய மகள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாரே, இது நியாயம் இல்லையே, ஒரு மன்னிப்பு கேளுங்கள். என்னுடைய சக்கராத்திலே யார் வருவார்கள் சீரழிவுகளே?
என்னதான் குடும்பமோ மனைவியோ பிள்ளைகளோ இருந்தாலும் நம்மை மண்ணறையிலே தூக்கி சென்று அடக்கம் செய்துவிட்டு வெகு சீக்கிரத்திலே திரும்பி விடுவார்கள். அதைவிட வயதிலே குறைந்த ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நம்மை மறந்து விடுவார்கள். அவரை பற்றி பேசுவார்கள், சொல்லுவார்கள், இவராவது வாழ்ந்து திருமணம் செய்து கல்யாணம் முடித்து பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளையாவது கண்டு மௌத்தாகி இருக்கிறார், இவர் திருமணம் இல்லாமல் வாலிபத்திலே மௌத்தாகி இருக்கிறார் என்று எம்மை மறந்து அவரை பற்றி பேசுவார். இதுதான் உலகம். யாரையும் குறை குற்றம் சொல்ல முடியாது. எனவே சீதேவிகளே, ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய இந்த டிவோர்ஸ், இந்த விவாகரத் தலாக் சமூகத்திலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்களே, யா ரசூலல்லாஹ், நல்லவர்கள் வாழுகின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய சோதனை வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு மஹல்லாவிலே, ஒரு ஊரிலே தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், பள்ளிவாசல் இருக்கிறது, ஜும்மா நடக்கிறது, வராது என்று சொல்லவில்லை. பாவங்களை நன்மைகளை விட பாவங்கள் மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏற்படக்கூடிய விடயங்களை விட அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயங்கள் அதிகமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். எனவே காதி நீதிமன்றங்கள் சனிக்கிழமையிலே போய் பாருங்கள். முஸ்லிம் மக்கள், நம்முடைய சமுதாயம் தொப்பி போட்டு, ஜுப்பா உடுத்து, தாடி வைத்து, அபாயா உடுத்து, ஜில்பா போட்டு பாலையிலே, தெருக்களிலே, போலீஸ் நிலையங்களிலே, கோடு கச்சேரிகளிலே, நீதிமன்றங்களிலே அலைகிறார்கள். எவ்வளவு கவலையான விடயம். அந்நிய மக்கள் வாழக்கூடிய நாட்டிலே வாழுகிறோம், நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? கல்யாண பந்தம், நிக்கா ஒப்பந்தம் என்பது கடையிலே போய் வாங்கி சாமானை திருப்பிக் கொடுப்பதல்ல. ஒரே மனைவி, ஒரே கணவன் என்ற அடிப்படையிலே பல பிள்ளைகளோடு மௌத்து வரைக்கும் வாழ வேண்டும். அதனால் நிக்கா ஒவ்வொருவர்களும் நியத்து வையுங்கள். என்னுடைய குடும்பத்தோடு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தகராறு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் ஒரே மனைவி, ஒரே கணவன், இதே பிள்ளைகளோடு வாழ்வேன் என்று உறுதியாக நியத்து வையுங்கள். அல்லாஹ் என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சீதேவிகளே, இன்னும் பல நிகழ்ச்சிகள், பல வரலாறுகள், பல சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. குறுகிய நேரத்திலே பேச முடியாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். எனவே இப்படியான பயங்கரமான ஹலாலாக இருந்தும் அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய இந்த விவாகரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். நம்முடைய 7 பரம்பரைகளையும் பாதுகாப்பானாக, குடும்பத்தையும் பாதுகாப்பானாக, நம்முடைய குழந்தை பாக்கியங்களையும் பாதுகாப்பானாக, குழந்தை செல்வங்களையும் நல்லா பாதுகாப்பானாக. யாரெல்லாம் இப்படி தலாக்கிலே, டிவோர்ஸிலே, விவாகரத்திலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. எந்த குடும்பங்களிலே மாமனார், மாமியார், மருமகன் என்ற அடிப்படையிலே கோப லாபங்களோடு இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த மேலான மக்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. விட்டுக் கொடுக்கும் உள்ளத்தை கொடுப்பாயாக. பொறுமை என்கின்ற ஆயுதத்தை கையிலே எடுக்கக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கெட்டழைத்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய மௌத்தாமி மண்ணறையிலே இருக்கக்கூடிய சீதேவிகளுடைய எல்லோருடைய கபர்களை மேலான சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. கல்வியை கற்றுக் கொடுத்த நம்முடைய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் கஷ்டமான நேரங்களில் நமக்கு கை கொடுத்து நல்லவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக.